அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. நிஷா, ரேணுகாவை கூட்டிட்டு போ. நீங்க வரலையா? நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். இதே மாதிரி அங்கேயும் போய் சமாதானப்படுத்தணும்ல, அதுக்குதான் நம்மள அனுப்புறான். ஏன் மாமா, அவங்கள போய் சமாதானப்படுத்த போறீங்களா? பாதிக்கப்பட்டது நாங்க, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது நாங்க. நீங்க அவங்கள போய் சமாதானம் பண்ணுவீங்களா? நிஷா, நான் சொல்றத மட்டும் செய். ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றேன். மாமா, அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. மாப்பிள, இவன் என் பொண்ணுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணுவா, இவளை வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வருவீங்களா? இங்க பாருங்க, எனக்கு ரேணுகாவும் முக்கியம் தான், மல்லியும் முக்கியம் தான். என்னால யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க கிளம்பி போங்க, நான் உங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். நிஷா, ரேணுகா சார், அவன்கிட்ட பேசி இனிமே என்ன ஆக போகுது? அவன் திருந்த போறதே கிடையாது. முதல்ல நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். ரேணு, நீ கிளம்பு வா. நிஷா, அவளை கூப்பிடு. பாஸ், என்ன பாஸ், அங்க கல்யாணமே நின்னு போச்சு, நீங்க பேசாமலே இருக்கீங்க. அந்த மல்லி வேற ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா இப்படி மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வந்துட்டாளே. ரவுடிங்க, அடியாளுங்க, போலீஸ், இது மூலமா அவ ஏதாவது பண்ணா உடனே காய நகர்த்தி அந்த காலி பண்ணிடலான்னு நான் ரெடியா இருந்தேன். அவர் ரொம்ப தெளிவா மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வந்துட்டா. சாரி, அவ திடீர்னு இப்படி நடந்துப்பான்னு நான் நினைக்கல. பரவாயில்லைங்க மாப்ள, நான் ஏதாவது தப்பா பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. இந்த பாருங்க, ஒரு வார்த்தை பேசாதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. நீங்க மல்லியோட அண்ணங்கிறதுக்காக நான் ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன். வேற யாராவது இது மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. என்ன மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வாக்கியா தகராறா? வேற ஏதாவது பகை ஏதாவது இருக்கா? உங்க குடும்பம் நல்லதுக்கு தானே நான் பண்ணேன். என்ன மாப்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோ, எது என் குடும்பத்துக்கு நல்லது, எது என் குடும்பத்துக்கு கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? நீ பாடம் எடுக்கதான் நான் இருக்கனா? வீட்ல எல்லாரும் உங்ககிட்ட மாத்தி மாத்தி சொல்லி பார்த்தாங்க, நீங்க கேக்குற மாதிரி தெரியல. என் தங்கச்சியும் இந்த கல்யாணம் நடந்தா அவ வாழ்க்கை பறி போயிரும் நம்புனா. ஒரு அண்ணனா நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மாப்ள. என்கிட்ட சொல்லி இருக்கணும், என்கிட்ட மட்டும் சொல்லி இருக்கணும். நேத்து ராத்திரி உங்க வீட்டுல தானே இருந்தேன். அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இல்ல காலையில போன் பண்ணி அதை சொல்லிருக்கலாம்ல. ஒண்ணுமே சொல்லாம அப்படியே இருந்துட்டு இங்க 100 பேர் இருக்கிற சபையில இப்படி வந்து அவமானப்படுத்துவீங்களா? உங்களுக்கு என் வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாது. மாப்ள, நான் இதை திட்டம் போட்டுலாம் பண்ணலாம் மாப்ள. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லாம என் தங்கச்சி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தா. வாய் விட்டு அழுதா. என் மனசு கேட்கல. காலையில மனசு தங்காம என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட விஷயத்த சொன்னேன். அவன் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். இத மல்லிகிட்டயோ நாகிட்ட கூட சொல்லல. நேரா மகளிர் ஆணையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. யாரையும் அசிங்கப்படுத்தணும்லாம் செய்யல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.